தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளில் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு நாம் ஸ்வீடன் தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஸ்வீடன் என்பது ஐரோப்பாவின் ஸ்காண்டினாவின் பகுதியில் உள்ள ஒரு நாடாகும். பின்லாந்தும் நார்வேயும் இதன் அண்டை நாடுகள் ஆகும். இந்த ஸ்வீடனின் தலைநகரம் ஸ்டாக்ஹோம் ஆகும். இந்த தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். 21 மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஸ்வீடன். அது மாத்திரமல்ல, சுமார் 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த ஸ்வீடன் தேசத்திலே தேவனுடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, ஸ்வீடனிலே சுமார் 53% மேலாக கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ந்து பெறுகிறவர்களாய் காணப்படும்படியாகவும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாகவும் நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, 37% மக்கள் எந்த ஒரு மத நம்பிக்கையும் மற்றவர்களாய் இருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை தொட்டு ரட்சிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்வீடன் தேசத்துக்காக நாங்கள் உங்களுடைய பாதத்தில் நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, 1 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த ஸ்வீடன் தேசத்தை கர்த்தர் இந்த நாளிலே கண்ணோக்கி பார்க்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே, இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த தேசத்தை கர்த்தாவே பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகட்டும். கர்த்தர் இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவ ஆலயங்களுக்குள்ளேயும் ஒரு பெரிய எழுப்புதலை தாங்க. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில சேர்க்கப்படட்டும். ஆண்டவரே, மதம் இல்லை என்கிற நம்பிக்கையோடு இருக்கிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்கள் கிறிஸ்துவின் அன்புக்குள்ள கடந்து வர கர்த்தர் அவர்களை ரட்சித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கரம் தொடட்டும். ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். ஆண்டவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவர் கூட ஆண்டவரே அப்பா பாவம் செய்து கெட்டு போகிறவர்களாய் காணப்படக்கூடாது. கல்வாரி அண்டைக்கு வந்து உம்முடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஆண்டவரே அந்த நித்திய ஜீவனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும். ஆண்டவரே, இங்குள்ள திருச்சபையானது ஆண்டவரே ஆயத்தமுள்ள திருச்சபையாய் காணப்படட்டும். ஆண்டவரே, தேவனுடைய 2ஆம் வருகைக்கு ஆயத்தமுள்ள திருச்சபையாய் காணப்படட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த ஸ்வீடன் தேசத்தை கர்த்தர் இன்றைக்கு நினைவு கூர்ந்து அதை ரட்சித்து உங்க அன்புக்குள்ள நீங்க கொண்டு வருகிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.